ஹாய் மக்களே, நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அழகான வியூ எங்கேன்னா ஆரல்வாய்மொழி டு நாகர்கோவில் டவுன் போகிற ட்ரெயின் ட்ராக் இடையில இருக்க லொக்கேஷன் தான். இது வந்து நான் இப்போ அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ட்ரெயினில் வந்துட்டு ஏறி இருக்கோம். ஸோ இந்த ட்ரெயினில் வந்து பார்க்கும்போது இந்த வியூஸ் எல்லாம் தெரியுது. ஸோ இதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த ரெயினுக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் இந்த நெல்வயலுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாகர்கோவில் போகிறீங்கன்னா முக்கியமாக மிஸ் பண்ணக்கூடாது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ட்ரெயினில் போகிறீங்கன்னா என்னென்னா, இந்த ட்ரெயின் கர்வாக போகிறது வந்துட்டு அழகாக இந்த இதில் பார்க்க முடியும். ட்ரெயின் கர்வ் ஸ்டார்ட் ஆகுது. ட்ரெயின் பாருங்கள் எவ்வளோ அழகாக வளைஞ்சு போகுதுன்னு. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது நாகர்கோவில் போகிறீங்கன்னா. எதனால் இந்த கர்வாக ட்ரெயின் போகுதுன்னா, இந்த ட்ராக்கை வந்து ஒரு இன்வெர்டட் ஒய் ஷேப்பில் வந்துட்டு லாங்காக போட்டிருப்பாங்க. இந்த ஒய் ட்ராக்கில் பார்த்திங்கன்னா 3 எண்டு இருக்கும். அதில் வந்துட்டு சின்ன எண்டு நமக்கு யூஸ்வலாக ஒய் ஷேப்பை பார்த்தா தெரியும். அதில் சின்ன எண்டு வி மாதிரி இருக்க 2 எண்டில் ஒரு எண்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்த்துலேருந்து சவுத்துக்கு நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு வர ட்ரெயின் ஃபுல்லாக வந்துட்டு அந்த ட்ராக் வழியாக வரும். இன்னொரு ட்ராக்கில் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம், குருவாயூர் இந்த ஏரியாவிலேருந்து வர ட்ரெயின்லாம் இன்னொரு எண்டில் வரும். ஒய்யோட டெயில், இந்த ஒய் ட்ராக்கோட டெயில் எண்டில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கன்னியாகுமரி பீச் ஜங்ஷனில் போயிட்டு ஸ்டாப் ஆகிடும். முன்னாடி பார்த்திங்கன்னா நாகர்கோவில் வர எல்லா ட்ரெயினும் இந்த ஒய் ட்ராக்கை கடந்து தான் போய் ஆகணும். அதே மாதிரி திருவனந்தபுரம் போகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகும். திருப்பி வந்துட்டு என்ஜினை மாற்றிட்டு திருப்பி ரிவர்ட் வந்து அந்த ஒயில் இருக்க வி ஷேப் இருக்குது பார்த்திங்களா. ஸோ ஒரு எட்ஜ்லேருந்து திருப்பி பின்னாடி வந்துட்டு திருப்பி அந்த வி ஷேப்பை கடந்து இன்னொரு எட்ஜுக்கு வந்துட்டு அவங்க போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ட்ராக்கில் வந்து என்ஜினை மாற்றுறது சிரமமாக இருந்ததுனால இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நாகர்கோவில் டச் பண்ணிவிட்டு திருவனந்தபுரம் போகிற ட்ரெயின்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாகர்கோவில் டவுன் தனியாக ஒரு ஸ்டேஷனே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரூட்டு வழியாக தான் இப்போ நம்ம ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு. முன்னாடி வந்து நாகர்கோவிலில் இந்த என்ஜின் மாற்றுறதுக்கே ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் டைமும் வேஸ்ட்டு. ஸோ இப்படி பண்ணதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 நிமிஷம் டைம் சேவ் ஆகுது. சேம் டைம் வந்துட்டு நாகர்கோவிலேருந்து அடுத்து போக வேண்டிய ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயின் கொஞ்சம் சீக்கிரமாக போய் சேர்ந்துடுது. இந்த கர்வ் முடிகிறதுக்கே ஒரு 2 நிமிஷம் ஆயிரும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து இந்த கர்வ் வழியாக தான் போயிட்டுருக்கும். இந்த கர்வ்ன்றது பார்த்திங்கன்னா இந்த ஒய் நான் சொன்னேன்ல, இன்வெர்டட் ஒய்யோட ஒரு வி ஷேப், ஒயில் ஒரு வி ஷேப் இருக்கும்ல. ஸோ அதில் உள்ள ஒரு எட்ஜு தான் இது. பாருங்கள் பச்சை பசேல்னு இருக்குது. இந்த மழை துளி விழுறதுக்கும் இந்த ட்ரெயின் ட்ராக்கில் போகிறதுக்கும் இந்த தென்னை மரங்கள் கூட்டமும் பார்க்க வந்து ரொம்ப கண்ணுக்கே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ட்ரீட்டு மாதிரி இருக்குது எனக்கு. காடும் இருக்குது, மலையும் இருக்குது, வயலும் இருக்குது, டவுனும் இருக்குது. சும்மாவா நாஞ்சில்னு கன்னியாகுமரிக்கு பேர் வச்சுருக்காங்க. மலையில் வயக்காடும் இந்த தென்னை மரம் நனைஞ்சு நிற்கிற அழகையும் பார்க்க இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். முன்னாடி வயல்காடு நிறைய இருக்கும். ஆரல்வாய்மொழி எட்ஜு வரைக்குமே ஃபுல்லாக வயல்காடாக இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா விவசாய லேண்டை வந்துட்டு விற்றுட்டு முளைக்க தயாராக இல்லாமல் படித்த படிப்புக்காக ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாத வேலையை செஞ்சுட்டு அவங்க நிலத்தை பார்த்துக்க முடியலன்னு கையை விரிச்சிட்டு எவனுக்கோ ஒருத்தனுக்கு விற்றுடுறாங்க. அவன் அழகாக அதை பிளாட் ஆக்கி பில்டிங் கட்டி விற்றுடுறான். ஆனால் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க கஷ்டப்பட்டு லேண்டெல்லாம் விற்காமல் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பிடிச்சு நின்று படித்து முன்னேறி அந்த காசில் ஒரு பாதியை வந்து விவசாயத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணி அதுலேயும் லாபம் பார்த்து அவங்க தொழிலையும் முன்னேறி போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் விவசாய நிலங்களை இழந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு குட்டி கூட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் வாங்கி உட்காந்துருக்காங்க. அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் வாங்கி உட்காந்தாலும் நிம்மதியாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நிம்மதியாக ஒரு சுத்தியல் கூட போட்டு அடிக்க முடியாது, ஏலக்காய் கூட நசுக்க முடியாது. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு ஒரு 4000 5000 மாதம் போகும். கிட்டத்தட்ட வாடகை வீட்டில் நம்ம உட்காந்துருக்க மாதிரி தான். நம்ம முன்னோர்கள் நான் பட்ட கஷ்டத்தை நீ படாதன்னு சொன்னது என்னமோ உண்மை தான். பட் யாரும் வந்து அள்ளி கொடுத்த விவசாய லேண்டை விற்றுட்டு போடான்னு யாருமே சொன்னது கிடையாது. இன்றைக்கி நம்மள நிறைய பேர் விவசாயம் பண்ணியிருந்தோன்னா எவ்வளோ நீர்நிலைகள் காப்பாற்றப்பட்டிருக்கும். ஏன்னா நீர்நிலைகளுக்கான தேவைகள் இருந்திருக்கும். சுற்றுச்சூழல் மாசுபடுதலை தடுத்திருந்துருக்கலாம். எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் தெரியுமா. ஸோ அடிப்படையே வந்து விவசாயம்தான். நம்ம சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருக்கிறதுக்கு அடிப்படை தேவையே விவசாயம் பண்ணுறது தான். தூரத்தில் பாருங்கள் பஞ்சுபதி மாதிரி இருக்கிறது வந்து மேகம் கிடையாது. மேகத்துக்கு இடையில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ நானே ஒரு டைமில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இது மேகக்கூட்டமா இல்லை மலை தொடர்ச்சின்றது. ஸோ இந்த புத்தேரி லேக்லேருந்து வியூ பாருங்கள்
இந்த அழகாக வந்துட்டு மலையில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து நம்ம மேகக்கூட்டங்கள், அந்த மழைக்கு வந்து மேகக்கூட்டங்கள் போய் இடிச்சுக்கிட்டு முட்டிக்கிட்டு நிற்கிறத பார்க்கலாம். இந்த மலை தெரிய ஆரம்பிச்சிச்சுனாலே, ஆரல்வாய்மொழி தாண்டி இந்த மலை தெரிய ஆரம்பிச்சிச்சுனாலே நாகர்கோவில் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வந்துட்டோன்ற மாதிரி. இதுதான் புத்தேரி லேக்கு. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். பட்டு இப்போ வந்து யாரும் அதை பெருசாக பராமரிக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இயற்கை காட்சி, நம்ம மலை அதே மாதிரி ட்ரெயின், இந்த 3 இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு வியூ நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அரிதான காட்சி தான். ஸோ இதை நான் படம் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ நாகர்கோவில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஆரல்வாய்மொழி தாண்டினதும் இந்த வியூ எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. நான் சொன்னதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள். விவசாய நிலங்கள் அழிஞ்சிட்டு வரதுக்கு ஒரு சைடு பாருங்கள் ஃபுல்லாக விவசாய நிலங்களாக இருக்குது. அப்படியே இன்னொரு சைடு பாருங்களேன், கொஞ்சம் தூரம் போனதும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நிறைய இடத்துல அப்பார்ட்மெண்ட்ஸ் சின்னதாக முளைக்கிறத பார்க்க முடியுது. இதுவே இந்த டிராக்டர் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு உழுகுறாங்களா இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கு தான் உழுகுறாங்களான்னு தெரியல. அங்கே பாருங்கள் சின்ன அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த ஊர்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. யாரையும் நான் வேலையை விட்டுட்டு வந்து நீங்கள் விவசாயம் பண்ணுங்கன்னு நான் கேட்கல. உங்களால் முடிஞ்சதை சின்னதாக நடுங்க. மாதத்தில் ஒரு 4 லீவ் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்கும். ஸோ நான் ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், நான் எனக்கு விவசாயம் பண்ணணும், விவசாயம் பண்ணால் வந்துட்டு என்ன சீப்பராக பார்ப்பான் அப்படிலாம் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. இறங்குறீங்களா, உங்கள் வயக்காடு, உங்கள் லேண்டு, இங்கே இறங்கி வேலை செய்யுங்க. சப்போர்ட்டுக்கு ஆள் வச்சுக்கோங்க. உங்களால் முடியலன்னா தண்ணி பாய்ச்சறதுக்கு, உரம் போடுறதுக்கு மட்டும் ஆள் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக விவசாயம் நஷ்டம் கிடையாது. அதை பிளான் பண்ணி ப்ராப்பராக பண்ணலாம். இன்னொன்று, விவசாயங்கிறது தொழில் கிடையாது, நம்மளோட வாழ்வியல். நான் சொல்கிற எல்லா பதிவிலையும் மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க வீடு எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி விவசாய லேண்டு ரொம்ப முக்கியம். இல்லாட்டி எல்லாத்துக்கும் ஃப்யூச்சரில் நம்ம வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ நான் இறங்க வேண்டிய நாகர்கோவில் டவுன் ஸ்டேஷன் வந்துருச்சு. அடுத்த பதிவில் சந்திப்போம். பாய்.